இது என்னென்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹெம்மோன் பார்த்தீங்கன்னா வந்து கோழி, புறா, ஆடு இதுக்கெல்லாம் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சளி இருந்தால் சளியும் கரெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கா, அதாவது வெயிட் லாஸு, பார்த்தீங்கன்னா லிவர் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அது க்யூர் பண்ணுது. இது எல்லாமே 100% ஹெர்பல் பேஸில் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஹெம்மோன் வந்து வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், அம்மை நோய், ரத்த தொங்குறது, ஆசனாவில் எச்சம் ஒட்டி இறக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாம் கோழி வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப சவாலாகவே இருக்கும். இதை வந்து இங்கிலீஷ் மெடிசன் போடுவாங்க, இன்னொன்று பண்ணுவாங்க, 2 நாள் வரும், 3 நாள் வரும். நம்ம மெடிசன் போட்டாலும் கூட வரத்துக்கு முன்னாடி பண்ணோன்னா 100% நம்ம கேரண்டியாக சொல்கிறோம். இது பெருசுக்கு என்னங்க, சின்னத்துக்கு என்ன அளவுன்னு கேட்பான். பெருசு, சின்னது, டே ஓல்டு சிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ரேஷியோ தான், எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். குழந்தையிலேருந்து எல்லா பெரிய வரை பேட் வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரே ரேஷியோ தான். இது மட்டும் நம்ம ஹெம்மோன்னு காக்சிரப், சுக்காகர் 3 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க பக்கத்து பண்ணையிலே பிரச்சனை வந்தாலும் அவங்க ஃபார்மில் எந்த விதமான டெத் ரேட்டுக்கு 100% இருக்காது. நம்ம இது பேசிக்காக நம்ம சித்தா பண்ணியிருக்கிறதுனால நம்ம 4-5 இயர்ஸாக நம்ம இந்த மெடிசன் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல கஸ்டமரை கேட்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கஸ்டமர் தாண்டி இருக்காங்க. வணக்கம், என் பேர் எம் சீனிவாசன். மயிலாடுதுறை மாவட்டம், குத்தாலம் வட்டம், குத்தாலம் தாலுகா. நம்ம பார்த்திங்கன்னா ஹெம்1 ஹெர்பல் எஃபெக்ட் மெடிசன் சொல்லிட்டு நம்பர் 1ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேட்ஸ் அனிமலுக்குள்ள சப்ளிமெண்ட்டு ப்ளஸ் சளி மருந்து, அதுக்கப்புறம் காக்சிரப் ப்ளஸ் வந்து சுக்கா கேர், அது பார்த்திங்கன்னா லிவர் டானிக் வரைக்கும் நம்ம ஹெர்பல் பேஸ்லேயே பண்ணுறோம். இது என்னென்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹெம்மோன் பார்த்திங்கன்னா வந்து கோழி, புறா, ஆடு இதுக்கெல்லாம் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சளி இருந்தால் சளியும் கரெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கா, அதாவது வெயிட் லாஸு, பார்த்திங்கன்னா லிவர் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அது க்யூர் பண்ணுது. இது எல்லாமே 100% ஹெர்பல் பேஸில் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஹெம்மோன் பார்த்திங்கன்னா இது வந்து ஹெம்மோன் பார்த்திங்கன்னா ஹெர்பல் எஃபெக்ட் மெடிசன் நம்பர் 1. இது ஒரு 64 ஹெர்பல் ஆட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா நிறமோ மனமோ வேறு எதுவும் ஸ்மெல்லுக்காகவோ வேறு எதுக்கும் இதுக்காகவோ நம்ம வந்து ப்ரெசர்வேட்டிவோ வேறு எதுக்கும் நம்ம வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறது கிடையாது. 100% ஹெர்பல் பேஸ் தான். இது வேர்கள், இலைகள் இதேமாரி உள்ள இதை வந்து நம்ம எடுத்து நம்ம கொடுக்குறோம். அதுமாரி பார்த்திங்கன்னா 2வது ப்ராடக்ட்டு இது ஹெம்மோன் காக்சிரப் சளி மருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெம்மோன் சுக்கா கேர் 3வது ப்ராடக்ட்டு இது. இப்போ ஹெம்மோன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹெம்மோன் வந்து வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், அம்மை நோய், ரத்த தொங்குறது, ஆசனாவில் எச்சம் ஒட்டி இறக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாம் கோழி வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப சவாலாகவே இருக்கும். இதை வந்து இங்கிலீஷ் மெடிசன் போடுவாங்க, இன்னொன்று பண்ணுவாங்க, 2 நாள் வரும், 3 நாள் வரும். நம்ம மெடிசன் போட்டாலும் கூட வரத்துக்கு முன்னாடி பண்ணோன்னா 100% நம்ம கேரண்டியாக சொல்கிறோம். வந்ததுக்கப்புறம் மேபி 1-2 டெத்து இருக்க தான் செய்யும். அதாவது அது பாதிக்கப்பட்ட கோழியோட தன்மையை பொறுத்து, பெர்சன்டேஜை பொறுத்து இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒன்றுமே வரல, பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆரம்ப நிலையில் வந்து ஹெம்மோன் வந்து 1 லிட்டருக்கு 1 மூடியும், காக்சிரப்பு 1 லிட்டருக்கு 1 மூடிங்கிற ரேஷியோவில் 5 லிட்டர் வச்சா 5 மூடி, 10 லிட்டர் வச்சா 10 மூடிங்கிற ரேஷியோவில் 1 மந்த் ரெகுலராக கொடுக்க சொல்கிறோம். 1 மந்த்து கொடுக்குறப்ப இதை வந்து வாரத்துக்கு 1 நாள் சுக்கா கேரை மட்டும் வாரத்துக்கு 1 நாள் கொடுக்க சொல்கிறோம். அப்போ கொடுக்குறப்ப இது 2யும் நம்ம கொடுக்க வேணாம், தேவையில்லை. அந்த 1 நாள் மட்டும் இதை கொடுக்கலாம், அதே ரேஷியோ. இது சிக்ஸு, சில பேர் கேட்பாங்க இது பெருசுக்கு என்னங்க, சின்னத்துக்கு என்ன அளவுன்னு கேட்பாங்க. பெருசு, சின்னது, டே ஓல்டு சிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ரேஷியோ தான், எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். குழந்தையிலேருந்து எல்லா பெரிய வரை பேட் வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரே ரேஷியோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே ஹெர்பல்ங்கிறனால நமக்கு இது எதுவும் பெரிய சைடு எஃபெக்ட் இருக்காது. இதோட அளவு அதிகமானாலோ கம்மியானாலோ எந்த விதமான ரியாக்ஷன், ஏதாவது சைடு எஃபெக்ட் எதுவுமே பண்ணாது. அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹெம்மோன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், அம்மை நோய், ரத்த தொங்குறது, ஆசனாவில் எச்சம் ஒட்டி இறக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாம் வரத்துக்கு முன்னாடி கொடுத்தோன்னா 100% வராது. அப்புறம் ஹெம்மோன் காக்சிரப் பார்த்திங்கன்னா வாயை பொழந்து மூடும், கண் வீக்கமாக இருக்கும், கண் கலக்கமாக இருக்கும், கண்ணில் தண்ணி வரும், நைட்டில் கொரு சவுண்டு வரும். இந்த சிம்டம்ஸே பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறவங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸே வெளிப்படையாக தெரிய வரும். கண் பார்வைக்கு நமக்கு தெரியறதுக்கு 10 நாள் ஆகிடும். அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சளி கன்வெர்ட் ஆகிடும். அப்போ சளி கன்வெர்ட் நமக்கு எப்படி மூக்கெல்லாம் அரிக்குதோ 10 நாளைக்கு அப்புறம் தான் மூக்கு தண்ணியில் வடிய ஆரம்பிக்கும். அதேமாரி கண்டிஷன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் வேர்வை சுரப்பிங்கிறது கிடையாது. அதனால் வந்து அதை நம்ம ப்ரிவென்ஸாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது 100% இதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெம்மோன் சுக்கா கேர் என்ன பண்ணணும்னா, 4 கிலோ கோழி 2 கிலோ ஆகிடும், 2 கிலோ கோழி 1 கிலோ ஆகிடும், வெயிட் லாஸ் ஆகும், நெஞ்செலும்பு வற்றி வெளியில் தள்ளிடும், ஃபீடு எடுக்கும் பட் ஆனால் தள்ளாடி நடக்கும். வெயிட்டு பார்த்திங்கன்னா தக்கையாக இருக்கும் கோழி. அதேமாதிரி உள்ளதுக்கு அதேமாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்கலாம். வந்துச்சுன்னா மேபி 1-2 ஆரம்ப நிலையில் நம்ம ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது பேசிக்காக நம்ம சித்தா பண்ணியிருக்கிறதுனால நம்ம 4-5 இயர்ஸாக நம்ம இந்த மெடிசன் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல கஸ்டமரை கேட்ச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கஸ்டமர் தாண்டி இருக்காங்க. நம்மள்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இது கோழி பண்ணையில் கொடுக்குறது எவ்வளோ நன்மைங்க சார்?
கோழி பண்ணை வச்சுருக்கீங்க? அதான் சார், கோழி பண்ணை கொடுக்குறீங்கன்னா நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோழி வீட்டுக்காக கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் வளர்ப்பாங்க. வளர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு நோய் வாய்ப்படாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நம்ம என்ன தான் இங்கிலீஷ் மெடிசன் போட்டாலும் சரி, நான் வெத்தலை கொடுத்தா, நம்ம மிளகு கொடுத்தா, ஜீரகம் கொடுத்தனாலும் அது கேட்காதுங்க. இது நம்ம ஹெர்பல் பேஸ்லேயே வந்து ரேர் ஹெர்பல் எல்லாமே ரேர் ஹெர்பாக நம்ம பண்ணியிருக்கிறதுனால அதை வந்து அவங்க தண்ணியில் மட்டும் ஒட்டுக்காக கலந்து வச்சுட்டு இதை மட்டும் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓவரால் வந்து டெத் ரேட்டு வந்து 100% இருக்காது. இந்த தொழிலில் கை விடுற காரணமே வந்து டெத் ரேட்டு தான். என்ன தான் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அதை வந்து நம்ம அந்த இறப்புங்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம ஹெம்மொன்று காக்சிரப்பு சுக்காகர் 3 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கத்து பண்ணையிலே பிரச்சனை வந்தாலும் அவங்க ஃபார்மில் எந்த விதமான டெத் ரேட்டுங்க 100% இருக்காது. இது 1 மாதம் கொடுக்க சொல்கிறீங்க சார், 1 மாதத்துக்கு அப்புறம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சுட்டுடலாமா, பிரச்சனை இல்லையா, 1 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க வேணாமா அப்படின்னா அப்படி இல்லை. 1 மாதம் ரெகுலராக கொடுக்க சொல்கிறோம். அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. வாரத்துக்கு 2 நாளும் திங்கக்கிழமை கொடுத்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் கொடுத்தா போதும். அது இடைப்பட்ட நாளில் மட்டும் சுக்கா 1 நாள் கொடுத்துருங்க. அப்படி இல்லைங்க அப்படின்னு சரியாக இருந்தால் திங்கக்கிழமை இதை கொடுங்க, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இதை கொடுங்க, வியாழன் வெள்ளியில் இதை கொடுங்க. இதை 3 இதுமாரி 1 நாள் விட்டு 1 நாள் விட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு முடிங்கிற ரேஷியோவில் 5 லிட்டர் வச்சா 5 முடி, 10 லிட்டர் வச்சா 10 முடிங்கிற ரேஷியோவில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு அதிகரித்து உங்களுக்கு 100% டெத் ரேட்டுங்கிறது இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட கோழிகள் வந்து கொடுக்கலாமா சார்? தாராளமாக கொடுக்கலாங்க. பாதிக்கப்பட்ட கோழி வந்து அதோட நிலையை பொறுத்து இருக்குது. அதாவது ஆரம்ப நிலையில் எப்படி இருந்தாலும் நம்ம மெடிசன் கொடுத்தா ரெடி ஆகிடும். மேபி கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ் வர 60% 70% ஆகிடுச்சுன்னா மேபி எந்த நீங்கள் இது இல்லை ஒரு தேவாமிரதமே கொடுத்தாலும் சரி, ஒரு இங்கிலீஷ் மெடிசனே கொடுத்தாலும் சரி டெத் ரேட் இருக்க தான் செய்யும். சில பேர் வந்து மெடிசன் கொடுத்தாங்க உடனே கோழி செத்து போச்சுன்னா இருக்க தான் செய்யும். மேபி எதுக்கு அது சாகுதுன்னா அதோட இந்த மருந்தை வந்து அது கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை வந்து அது உடல் வாக்கில் இல்லை. அதோட உள் உறுப்புகள் எல்லாம் கெட்டு போய் வீணாக போய் இருக்கிறதுனால இந்த மருந்து அது வந்து வேலை செய்ய முடியாதனால டெத் ரேட் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மருந்து கொடுத்தாலும் சரி, இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தாலும் சரி டெத் ரேட் ஆகதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆரம்ப நிலையில் நம்ம 1-2 டெத்து இருக்க தான் செய்யும்னு சொல்கிறோம். நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 20% இருக்குது இன்றைக்கி பார்த்தாங்க நாளைக்கே மருந்து கொடுத்தீங்கன்னா தாராளமாக 4 நாளில் நம்ம எப்படி கொடுக்க சொல்லலாம், டைரெக்டாக சிரிஞ்சு மூலிமா சப்போஸ் வெள்ளை காய்ச்சலும் சளியும் இருக்குன்னா வெள்ளை காய்ச்சல் ஹெம்மொன்னும் சளிக்கு வந்து காக்சிரப்பும் 2 இதில் 1 ml அதில் 1 ml சிரிஞ்சு மூலிமா எடுத்து 1 கிலோ வெயிட்டாக இருந்தால் 2 கிலோ வெயிட்டாக இருந்தால் 2 ml எடுத்து அது சிரிஞ்சு மூலிமா டைரெக்டாக வாயில் போடணும். ஊசியாக போட்டக்கூடாது, வாயில் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளையும் 4 நாள் 5 நாள் கொடுத்தீங்கன்னா ரெடியாகி கோழி வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கா இருக்குது சார், வெயிட் லாஸ் ஆகிருக்கு, தீனி எடுக்க மாட்டேது அப்படின்னா ஹெம்மொன்னையும் சுக்கா கறியும் எடுத்துக்கணும். ஹெம்மொன்னுங்கிறது உங்களுக்கு ஹிம்யூனிட்டி பூஸ்டர் காமன். அதனால் ஹெம்மொன்னையும் சளினா ஹெம்மொன்னையும் காக்சிரப்பையும், வெள்ளை காய்ச்சல்னாலும் ஹெம்மொன்னையும் காக்சிரப்பையும், இது சுக்கானா மட்டும் சுக்காவும் ஹெம்மொன்னுங்கிறது 2 ஆட் பண்ணி கொடுக்கணும். எதுக்குன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் ரெடி பண்ணிவிடும். அப்புறம் வந்து சுக்காவும் உங்களுக்கு க்யூர் ஆகி வந்துடும். இப்போ சுக்கா எடுத்த கோழி வந்து ஆரம்ப நிலையில் கொடுத்தோம் அப்படின்னா 100% ஒரு நாளைக்கு 2 வேளை கொடுத்தீங்கன்னா 4 நாள் 3 நாளில் வந்து ஃபீடு நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடும். சுக்கா கொடுத்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஃபீடு நல்லா ஃபீடாக கொடுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து ஃபீடு நீங்கள் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா பூஞ்சை காளான் தொற்று இல்லாத ஃபீடாக பார்த்து, பழைய ஃபீடாக இல்லாமல் பார்த்து கொடுக்குறது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கரு ஃபார்மில் வச்சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சொட்டிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே ஈரமாகவே ஆகிட்டு இருக்கும். இது ஒரு பெரிய விஷயமாக அவங்க நினைக்க மாட்டாங்க. அதில் வந்து பெரிய பிரச்சனையே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தேவையில்லாமல் வந்து அம்மோனியா கேஸ் ஃபார்ம் ஆகி உள்ளே போனீங்கனால உங்களுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு தன்மை இருக்கும். அதேமாதிரிலாம் நீங்கள் ஃபார்மை வச்சுக்காமல் நல்லா க்ளியராக வச்சுக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% டெத் ரேட்டுங்கிறத நம்ம தவிர்க்கலாம். நம்ம இப்போ ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் இது வரைக்கும் நம்ம வந்து டெத் ரேட்டுங்கிறது அவங்க ஆரம்ப நிலையில் இருக்க தான் செய்யுது. அப்போ போக வந்து அவங்க 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழப்புங்கிறது வந்து இல்லாமல் அவங்க நல்ல கோழி பண்ணையை கைவிடப்பட்ட கோழி பண்ணையை கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில கோழிகள் நம்மள்கிட்ட இருக்கிற கோழியில் வந்து டெத் ரேட் இல்லாதனால நம்ம வெளியிலேருந்து கூட டெத் ஆகிற கண்டிஷனில் உள்ள கோழியை வந்து நம்ம கோழி கடையிலேருந்து வேறு இதுலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம மெடிசனை கொடுத்து நம்ம ரெடி பண்ணிலாம் கொடுத்துருக்கோம். அதனால் ஒன்றும் பெரிய இழப்பு ஏற்படாது. அதாவது 4 கோழி வச்சுருக்கேன், இட வசதி இருக்குது, எனக்கு நோய்வாய்ப்படுது, அதனால் என்னால் கோழியை வளர்க்க முடியலவங்க தாராளமாக இந்த ஹெம்மொன் காக்சிரப்பு ஹெம்மொன் சுக்காகர் 3 பயன்படுத்தி பலன் தாராளமாக அடையலாம். அவங்களுக்கு இடம் இருக்குது, எனக்கு திறமை இருக்குங்க, பணம் இருக்குங்க, நான் தாராளமாக பண்ணலாங்க. கோழி விற்பனை இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். விற்பனை இல்லைங்க, வேறு ஒரு ஆளை விற்கணும், ஒன்றுக்கு 10 கேட்குறான் அப்படிங்கிறத விட கை விட்டுட்டு உங்களை விற்பனை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு தாராளமாக நீங்கள் என்னால் விற்க முடியுங்க, இடம் இருக்குது அப்படின்னு பண்ணால் தாராளமாக ஒரு நாளைக்கு அசால்ட்டாக நீங்கள் ஒரு 10 கோழி விற்றீங்கன்னா அதோட விலை என்னென்னு அவங்களுக்கே தெரியும்.
அந்த 10 கோழி இறப்பு என்னாச்சுன்னா அந்த 10 கோழியோட இழப்பு என்னன்னா அவங்களுக்கே தெரியும். அந்த இழப்பு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மெடிசன் இருக்குது, தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க. நல்லா இருந்தால் ஃபீட்பேக் கொடுங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக சொல்கிறோம். இது கோழியை தவிர்த்து வேறு என்னென்ன பறவைகள்லாம் கொடுக்கலாம் சார்? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோழி, பார்த்திங்கன்னா புறாவுக்கு கொடுக்குறோம். புறா பார்த்திங்கன்னா எல்லா வகையான புறா. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேஸ் பீஜன் அந்த ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறோம். ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல டைமிங் ரேஸ்லாம் நல்லா இருக்குது. நல்ல ஹியூமிடிட்டி பூஸ்டர் ரெடி பண்ணி நல்லா ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 4 hour ஒரு 400 கிலோமீட்டர் போகிறதுலாம் 500 கிலோமீட்டர் அடித்ததுலாம் நல்ல ரிசல்ட் எடுத்துருக்கோம். நம்ம ஹெம்1 அதில் வந்து ஹெம்1 பிஜியன் கேர்னு பண்ணுறோம். ஹெம்1 பிஜியன் கேர்னு பண்ணுறோம். அது ஃபுல்லாக வந்து நம்ம சென்னையில் வந்து பிரபுங்கிறவர் நம்ம மார்க்கெட்டிங்கை பார்த்துட்டு இருக்காரு. புறாவுக்கு மட்டும் அவர் பண்ணுறாரு, ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம், மார்க்கெட்டிங் அவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது புறாவுக்கு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்குற ஆடம்பர பறவைகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா கழிசல் இருந்ததுன்னா கொடுக்கலாம். கழிசல் வந்து ஸ்டெடி ஆகிடுது. அப்புறம் சளிக்கு வந்து நம்ம காக் சிரப்பை கொடுக்கலாம், டேரெக்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ml 1 கிலோ வெயிட்டுக்குங்கிற ரேஷியோவில் அது புண்ணாக்கு தண்ணியிலையோ பருத்தி கொட்டை தண்ணியிலையோ அவங்க ஒரு வாரத்துக்கு 2 நாள் தொடர்ந்து வச்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல ஆட்டு க்ரோத் இருக்கும், நல்ல பால் திறன் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி சில இது பார்த்திங்கன்னா 2 குட்டி போடும். 2 குட்டியில் ஒரு குட்டி பார்த்திங்கன்னா வெயிட்டே இல்லாமல் இருக்கும். ஒரு குட்டி நல்ல நார்மல் வெயிட்டில் பால் குடிச்சிட்டு இருக்கும். அதேமாரி உள்ள குட்டிக்கு வந்து ஹெம்1யும் காக்ஸ்ரப்பையும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, சுக்காவும் கொடுத்தாங்கன்னா, ஹெம்1ம் சுக்காவும் கொடுத்தா கூட போதும். 2யும் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல க்ரோத் இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், நல்லா ஃபீட் எடுக்கும். அந்த குட்டி அளவுக்கு அது சைஸ் வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி புறாவில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸுக்கு தனியாக கொடுக்கணும்னு நம்ம ஒரு பெரிய இஷ்யூவை சொல்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்னோடய கஸ்டமரோட ரிவ்யூ அது. புறா பார்த்திங்கன்னா பிஜனுக்கு வந்து நம்ம சிக்ஸு அதேமாரியே தான் ஆல்டு மாரியே புறாவை பொறுத்தவரைக்கும் 2 சிக்ஸு இருக்கும். புறா வளர்க்குறவங்களுக்கு தெரியும். 2 சிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், இன்னொரு சிக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஃபீடு கொடுக்காம ஒரு மாதிரியான அதோட வெயிட்டுக்கு ரொம்ப 50% கம்மியாக இருக்கும். அதேமாரி உள்ளதுக்கு இது வந்து நம்ம சிக்ஸுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா புறா வந்து வாயால் கொடுக்குற உணவு முறையிலே அது வந்து புறா குஞ்சுகளுக்கும் அது கொடுத்துருது. அதனால் வந்து 2மே பார்த்திங்கன்னா நல்ல ஈவன் வெயிட் வந்துடுது. அதோட வீடியோஸும் நம்மள்ட்ட நிறையா இருக்குது. அப்படி டைமிங்லாம் ஒன்றும் இல்லை சார். நம்ம காலையில் நீங்கள் கோழி திறந்து விட்டீங்க, சில பேர் சொல்லுவாங்க, அதையும் சொல்லிடுறாங்க. சில பேர் சொல்லுவாங்க சார் தண்ணி குடிக்காது சார், தோட்டம் பெரிய தோட்டம் சார், தண்ணி போய் வெளியில் குடிச்சிது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நீங்கள் அதை கொஞ்சம் பசியை ஏற்படுத்தி தண்ணி வைங்க. இல்லைன்னா அதோட ஃபீல்டில் வந்து ஒரு கோழி ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு எண்ணிக்கைக்கு வந்து 1 mlங்கிற ரேஷியோவில் ஒரு 10 கோழி இருக்குன்னா ஒரு 10 ml, இன்னொரு 10 ml 20 ml தண்ணியை கழிச்சிட்டு நீங்கள் என்ன ஃபீடு கொடுக்கலாம் அந்த ஃபீல்டில் வந்து நல்லா அதை வந்து பெசரி நைட்டே வச்சுட்டு காலையில் எடுத்து அதை ஈரனில் தான் நீங்கள் காலையில் நீங்கள் போட்டுடலாம். சார் இப்போ நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலும் கலந்து சார்? ஆமாம் சார், நம்ம எல்லாமே ஹெர்பல் பேஸில் தான் சார் பண்ணுறோம். நம்ம பேசிக்காக சித்தா பண்ணியிருக்கிறதுனால எல்லாம் ஃபுல்லாக ஹெர்பல் தான் சார். ஹெர்பல்னால் எப்படி பார்த்தீங்கன்னா இலைகள், வேர்கள், சில ரேரான தானியங்களை அதில் ஆட் பண்ணுறோங்க நம்ம. அதாவது அதோட வித்துகள், அதாவது விதைகள் நிறையா வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து நல்ல ஒன்று பார்த்து நம்ம ஏன்னா நம்ம 4-5 இயர்ஸாக நம்ம கோழியும் வளர்த்துருக்கோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் ஒரு கோழி வளர்ப்பில் வந்து ஒரு இடர்பாடுகளோ சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல மருந்து இன்றைக்கே பார்த்திங்கன்னா என்னோடய கஸ்டமர் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சண்டை கோழி வளர்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், நம்ம சண்டை கோழிக்கு மோஸ்ட்லி நிறையா கொடுக்குறோம். அதையும் சொல்ல மாதிரி சண்டை கோழிக்கு நம்ம நிறைய கொடுக்குறோம். நமக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அப்போ ஒரு கோழியோட விலையே பார்த்திங்கன்னா 40,000 50,000 இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என் ஃபார்மில் ஒரு வீடியோ கொடுத்தேன்னா சப்போஸ் நாளைக்கு ஏதாவது எனக்கு டெப்த் ஆகிடும், ஏதாவது திருட்டு போயிடும், அதனால் வந்து நான் வந்து அதான் சார் கொடுக்க முடியல அப்படின்னு நிறையா இது சொல்கிறாங்க. அதேமாதிரி புறா ரேஸ்லேயும் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பந்தயம் அடிக்கிறப்ப நான் சொன்னேன்னா இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னா ஏன் பந்தயம் அடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபீட்பேக்லாம் நல்ல ஃபீட்பேக் தான் இருந்தாலும் அவங்களோட நிலையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கிறதுனால சரி நம்ம மோஸ்ட்லி அந்த அளவு நம்ம வீடியோஸ்லாம் நம்ம ஒன்றும் கேட்குறது இல்லை. இருந்தாலும் கொடுக்குறவங்கள நம்ம வீடியோ எடுக்கிறோம். நம்ம வந்து வேணால் இதில் வந்து நம்மளோட கஸ்டமரோட ரிவ்யூ ப்ளஸ் வந்து ஆடியோஸ்லாம் நான் இதில் ஆட் பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் கேளுங்க. அது நல்ல ஃபீட்பேக் எல்லாமே இருக்குது. சப்போஸ் இதில் வந்து நான் ஃபோனை வந்து நீங்கள் இதே நம்பர் நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயே தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோழி வளர்க்குறீங்க அப்படிங்கிற தன்மையை மட்டும் நீங்கள் எனக்கு ஒரே டெக்ஸ்ட் மெசேஜாக போட்டிங்கன்னா அதுக்குள்ளே பதில் எல்லாம் உங்களுக்கு தானாக வந்துடும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மெடிசன் வேணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்துடும். அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து நாங்கள் ஃபர்தராக உங்களை வந்து கூப்பிட்டு நாங்கள் எல்லாமே இது தெளிவாக உங்களுக்கு பயனளிக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லா விஷயமும் செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் தயவு செஞ்சு தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள். இப்போ அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சமாக வாங்கி கொஞ்சமாக பயன்படுத்தி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் என்னென்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபீட்பேக்னு போட்டால் கூட நான் ஃபீட்பேக் எல்லாமே அனுப்ப தயாராக இருக்கேன். இந்த வீடியோவில் ஃபீட்பேக்கு
ஆடியோ ஃபீட்பேக் வீடியோ ஃபீட்பேக் லிங்க் பண்ண சொல்கிறேன். சார் இதுவே கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட், அதாவது ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட் தயாரிக்க ஆமாம் சார். ஒரிஜினல் ப்ராடக்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் HEM1 வாங்குறீங்க அப்படின்னா HEM.1 HEM1 இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சுமி ப்ராடக்ட், இதான் என்னோடய ப்ராடக்டோட நேமு, HEM1 சுமி ப்ராடக்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மை சுமி ப்ராடக்ட் @gmail.com இது இருக்கா. ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க தாராளமாக நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் நம்மகிட்ட மட்டும் நீங்கள் வாங்கணும்னு இல்லை, நம்மகிட்ட மார்க்கெட்டிங் பண்ணவங்கிட்ட வாங்கினாலும் இந்த HEM1 சுமி ப்ராடக்ட் இருக்கா, மை சுமி ப்ராடக்ட் @gmail.com இருக்கான்னு தயவு செஞ்சு பார்த்து வாங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு என்னோட கஸ்டமர் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது டூப்ளிகேட்டை வாங்கி ஏமாறாமல் HEM1 சுமி ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்கான்னு மட்டும் தயவு செஞ்சு பார்த்து வாங்க. மை சுமி ப்ராடக்ட் @gmail.com என்னோட இமெயில் ஐடி. என்னுடைய வாட்ஸ்அப் இதில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லாமே எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அப்படி சப்போஸ் இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் போய்ட்டு சேவ் பண்ணிட்டு பக்கத்தில் ஷாப்னு ஒரு கட்டம் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ரேட் என்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும்.